அங்கே வேடிக்கை பார்க்க போன விஜயை பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்க, பரம்பரை பணக்காரங்க இல்லை. அண்ணாடங்கச்சியில் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க. நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும். விஜய் சாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை. இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர். இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? விசாரணை நடக்குதுல்ல, இந்த சாவுக்கு என்ன காரணம்? சதியா இல்லை வெறும் விபத்தா? இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசுவரம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு. அந்த விசாரணை வந்து நேர்மையாக இருக்கணும். அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு அவர் விஜய் சேல சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க 10,000னாங்கன்னா நாமக்கல் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? திருச்சி எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுக்கல நீங்கள். அப்புறம் இதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது? அப்படி அரெஸ்ட் பண்ணுறாந்தா இன்றைக்கி நிறைய அரசியல்வாதி வெளியே தெரிய முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளே தான் போடணும். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி, காவல்துறையும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன விஜயை பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்க, பரம்பரை பணக்காரங்க இல்லை. அண்ணாடங்கச்சியில் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க. அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும். இன்றைக்கி பல கட்சிகள் தொகையாக உங்களுக்கு இறப்பு நிதியாக 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது, விலை மதிப்பில்லாத உயிர். அந்த உயிர் வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, கூட இருக்கும் எல்லோரும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க வர மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது வந்து ஒரு ஒரு படிப்பினை தான். இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், தயவுசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள், சந்திங்க. சில சூழலில் அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம யோசித்து தான் போகணும். இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் போயிடலாம், துணை முதலமைச்சர் ஈஸியாக போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் விஜய் சாருக்கு அதிகார பலம் இல்லை. இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர். இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்லை பாதிக்காதுங்கிறது விசாரணை நடக்குதுல்ல, இந்த சாவுக்கு என்ன காரணம்? சதியா இல்லை வெறும் விபத்தா? இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசுவரம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு. அந்த விசாரணை நேர்மையாக இருக்கணும். விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க 10,000 வரணும்னா அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் இலாகா இல்லை, உள்துறை இல்லை. திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு, நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு அவர் விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க 10,000னாங்கன்னா நாமக்கல் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? திருச்சி எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுக்கல நீங்கள். அப்புறம் இதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது? அப்படி அரெஸ்ட் பண்ணுறாந்தா இன்றைக்கி நிறைய அரசியல்வாதி வெளியே தெரிய முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளே தான் போடணும். இப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எத்தனையோ இருக்குது. நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நான் கேட்கல, எல்லோரும் கேட்குறாங்க. இன்றைக்கி இதுக்கு நான் ராவா தூக்கம் இல்லை, உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் 6 பேர் செத்தாங்கல்ல, ஏன் போகல? உடனே ஏன் போகல? மெரினா பீச்சில் விமான ஷோ இல்லை, கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் வரிசையாக பணத்தை போட்டு கதறாங்க. ஏன் போகலாம் இன்னைக்கு? அன்னைக்கு சென்னையில் தான் இருக்கார் முதல்வர், துணை முதல்வர் சென்னையில் தான் இருக்கார். விமான சொல்ல 5 பேர் செத்தான்ல, போய் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்ல வரீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா உயிரும் ஒன்றா நினைக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருக்கிற உயிர் ஒன்றா நினைக்கணும். இன்றைக்கி துணை முதலமைச்சர் துபாய் போகிறாரு, போயிட்டார்ல, உடனே திரும்பி போகிறாரு.
இதே கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கல்ல, அன்றைக்கி துணை முதல்வர் இங்கே இருந்தார், இங்கே இருந்தார், ஏன் போல் துபாய் போனவர் உடனே தீம் பெற முடியுது. இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏன் பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டரில் போகிறீங்க, போக முடியல? நீங்கள் ஸ்டாலின் சொல்கிறீங்க, நாங்கள் விஜய் கேட்டு சொல்ல மாட்டீங்களே நீங்கள் இல்லை அவர் நான் சொல்லல, அவருக்கு சார் அரசியல் இப்போ தான் வர்றாரு, அனுபவம் இல்லை சார். எந்த மீட்டிங் மட்டும் தெரியல சார். நீங்கள் சார் நிர்வாகத்தை சொல்லணும், இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது.